ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாதிருந்தான். அநேக நேரத்திலே இந்த ஏரோது ராஜாவை போலதான் நாமும் இதோ யோவான் ஸ்நானனை பற்றி அவன் நன்றாக அறிந்திருந்தும் கூட, அவன் நீதிமான் என்பதை அவன் பார்த்திருந்தும் கூட, இதோ இந்த ஏரோதியாளின் குமாரத்தி அவன் தலையை கேட்டதினால் மறுக்க மனதில்லாமல், யாருக்காக? அவனுக்கு எல்லாமே தான் செய்கிறது தவறு என்று தெரிந்திருந்தும் கூட கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமாக மறுக்க மனதில்லாதிருந்தானாம் ஏரோது ராஜா. இன்றைக்கும் அநேக நேரத்திலே தேவ ஜனமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெல்ல தெளிவாக தெரிந்திருந்தும் கூட, இதோ நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம என்ன நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி அநேக நேரத்திலே அவர்களுக்கு ஒத்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நீதிமானாகிய நீங்களும் நானும் வேர் பிரிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இதோ தனித்து விடப்பட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதோ ஸ்தோத்திரம், ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை அழைத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? எல்லாரும் நம்மை கைவிடுகிற பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரே. இன்றைக்கு கைவிட்ட அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே கைவிடாத தேவனை நாம் உயர்த்த வேண்டுமே ஒழிய மனிதர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யக்கூடாது? தேவ ஜனமே, மறுக்க கூடாது. ஏரோதனுடைய வாழ்க்கையின் அழிவு எங்கே தொடங்குகிறது? கூட பந்தி இருந்தவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ, என் ஆணையை நான் நீக்கிவிட்டேன் என்று சொல்லிவிடுவார் என்று பயந்து யோவான் ஸ்நானனை கொலை செய்ய சம்மதிக்கிறான். இன்றைக்கும் அநேக நேரத்திலே கூட இருக்கிறவர்கள் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு இதோ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாய் நடந்து நல்லதை நல்லதென்றும் தீமையானதை தீமையானது என்றும் சுட்டி காட்டி வாழ்ந்து பழகுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, அநேக நேரத்திலே எங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல, கூட இருக்கிற மனிதர்களுக்கு ஏற்றாற் போல நாங்கள் வாழ்கிறோம். சுவாமி, எங்களை ஒரு விசையாய் மன்னிங்க அப்பா. எந்த சூழ்நிலையும் உங்க வார்த்தையை நாங்கள் மனிதர்கள் முன்பாக மறுதலிக்காதபடிக்கு ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Praise the Lord. Hallelujah.